மக்களே, பிக் பாஸோட இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா, விக்ரல்ஸை பார்த்தா பரிதாபமாக தான் இருக்குது. இன்னும் கூட இருக்கவங்களாம் போட்டு அடி அடின்னு அடிச்சா அது என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. அப்படி என்ன அந்த ப்ரோமோவில் நடக்குது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ வீட்டுக்குள்ளே 4 பேர் வராங்க. 3 ஃபீமேல் 1 மேல். நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு என்ட்ரி யாருன்னா ஆதிரி ஒரு என்ட்ரியும் எஃப்ஜே 2 பேரும் ஒரே டைமில் தான் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ ஆதிரி அந்த மெயின் டோரான வெயிட் பண்ணிருக்காங்க. குறிப்பாக ஆதிரி என்ட்ரிக்காக திவ்யாவும் அரோராவும் காத்துட்ருக்காங்க. ஏன்னா ஆதிரி வீட்டை விட்டு வெளியே போகும்போது ரொம்ப க்ளோஸாக இருந்தது யாருன்னா, ஒன்று திவ்யா கிட்ட, இன்னொன்று அரோரா கிட்ட. 3 பேரும் ஒரே பெட்டில் தான் அலப்பறைகள் அந்த சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே ஆதிரி வந்தவொடனே இவங்க 2 பேரும் பயங்கர ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு அவர் ஹக் பண்ணதாக இருக்கட்டும், அவங்க அங்கே வைப் பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக ஒரு ஃபோட்டோ ஜூமில் பார்க்கணும். ஆதிரி வந்ததுக்கப்புறம் வியானாவோட க்ளோஸ்அப் ஒன்று வச்சுருப்பாங்க. வியானாவோட ஃபேஸ் ரியாக்ஷனே பதில் சொல்லும். அந்த மாதிரி ஒரு க்ளோஸ்அப் ஒன்று வச்சுருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அடுத்து எஃப்ஜே என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டோர் ரூம் வழியாக அனுப்பிச்சோன்னே வாட்டர் மிலான் போய் எஃப்ஜே தூக்கிட்டு அந்த அந்த கான்சென்ட்ரேட்டிங் சர்க்கிளாக ஏதோ ஒரு சர்க்கிள்னுவாங்களே, அந்த சர்க்கிளில் உட்காந்துட்டு பீட் பாக்ஸிங் பண்ணிட்டு இருந்தார். பீட் பாக்ஸிங் பண்ணோடனே எஃப்ஜே எல்லாம் வந்து பயங்கரமாக எஃப்ஜே இது ஃபஸ்ட்டு என்ட்ரி. இது வந்து கேளுங்க, ஃபஸ்ட்டு என்ட்ரி. ஃபஸ்ட்டு ஆதிரி ஒரு பக்கமும் எஃப்ஜே 2 பேரும் ஒரே டைமில் தான் வராங்க. ஸோ டீவியேட் பண்ணுற மாதிரி எல்லாரும் ஆதிரி பார்க்கும்போது உள்ளே எஃப்ஜே வர்றது தான் பிளான் இது. அடுத்து இன்னொரு என்ட்ரியில் வந்து சுபிக்ஷா கனி வராங்க. 2 பேருமே மெயின் டோரில் தான் வராங்க. எப்படி 2 பேருமே மெயின் டோரில் தான் வராங்க. ஓகே, ஸோ சுபிக்ஷா வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து எல்லாரையும் ஹக் பண்ணுறாங்க. விக்ரம் ஹக் பண்ணல. எப்படி விக்ரம் ஹக் பண்ணல, சபரிக்கிட்ட கூட போயிட்டு நல்லா தான் பேசுகிறாங்க சுபிக்ஷா. ஒன்று ஓகே, எல்லாரையும் ஹக் பண்ணிட்டு சபரியை கூட ஹக் பண்ணிடுறாங்க. ஆனால் விக்ரம் ஹக் பண்ணல. இது ஒன்று. கனியும் போயிட்டு எல்லாரையும் ஹக் பண்ணுறாங்க. கலை தான் ஃபஸ்ட்டு ஹக் பண்ணிட்டு எல்லாருக்கிட்டையும் நல்லபடியாக பேசிட்டு வந்து விக்கல்ஸ் கிட்ட, ஹலோ விக்கல்ஸ் எப்படி இருக்கீங்க விக்கல்ஸ் அப்படின்ற மாதிரி கை கொடுக்குறாங்க. அந்த இடத்துலையே விக்கல்ஸ் காலி. எப்படி சுபிக்ஷாவும் வந்து ஹக் பண்ணல, கனியும் வந்து ஹக் பண்ணல. அங்கேயே டோட்டலாக டோட்டல் க்ளோஸ். ஒரு பக்கம் ஒரு மாதிரி ஆயிட்டார். ஏன்னா வியானா கூட க்ளோஸாக இருந்தார், வியானா செஞ்சுட்டா. இப்போ கனி கூட க்ளோஸாக இருந்தார், கனி முடிச்சு விட்டாப்புல. சுபி கூட க்ளோஸாக இருந்தாங்க, சுபி முடிச்சு விட்டாப்புல. இதெல்லாம் நடக்குதா சரி அப்படின்ற மாதிரி உள்ளே போய் தனியாக உட்காந்துட்டார் பெட்ரூமில். டி என்ன ஒரு பக்கம் சபரி போய் கன்சல்ட் பண்ணுறான். என்னடா பண்ண சொல்கிற, இதை மூஞ்ச பார்த்துட்டு கை கொடுக்குறாங்கடா, எனக்கு எப்படா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாப்பில்ல. அதை நினச்சா பாவமாக தான் இருக்குது. எப்படி அதை நினச்சா பாவமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான். அதுலேயே வந்து கையாடா கொடுக்கறது அப்படியாடா பழகணும், கை கொடுக்குற அளவோடா நம்ம பழகணும், ஒரு இது கூட அக்கு கூட கொடுக்காமையாடா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாப்புல. ஓகே, இன்னொரு பக்கம் அவள் வந்து முறைச்சிட்டு இருக்கா. யாரு? சுபிக்ஷா வந்து முறைச்சிட்டு இருக்கா. கனியும் வந்து முறைச்சிட்டு இருக்கா. எப்பட்றா அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ விக்ரம் முதல்லையே காலி ஆகிட்டாரு. தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணுறாரு. சபர் ஆறுதல் சொல்லி ட்ரை பண்ண வைக்கிறார். இருடா அவங்க பேசுவாங்கடா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, பேசுவாங்கடா, இதெல்லாம் பண்ணுவாங்கடான்றத ஓப்பனாக வந்து சபரி அட்வைஸ் பண்ணிட்டுருக்காரு. அவரை கன்சோல் பண்ணிட்டு நீ போய் திரும்ப பேசு அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பார் போல். சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, டைரெக்டாக போயிட்டு கனிக்கிட்டேன். ஸோ அந்த லிவிங் ஏரியா ஏதோ சர்க்கிளாக பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு கனிக்கிட்ட, கனி என் மேலே ஏதாவது கோவமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நோ அப்படின்றாங்க. நோன்னு சொல்லிட்டு வாக் அவுட் பண்ணிடுறாங்க. இப்போ கோவம்னு சொல்லிட்டா கூட பிரச்சனை இல்லை. நோன்னு சொல்லிட்டு வாக் அவுட் பண்ண என்ன, கோவம் இல்லைன்றாங்க. ஆனால் வாக் அவுட் பண்ணுறத பார்த்தா கோவம் இருக்கிற மாதிரி இருக்குது. என்னங்க நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்கன்ற மாதிரி ஒரு பாயிண்டில் காண்டாயிட்டார் விக்கல்ஸ். வெளியே ஒரு பக்கம் வந்து விக்கல்ஸ் கார்டன் ஏரியா போயிட்டு அவங்க தனி மரமாக நிற்கும் காட்சிகளை பார்க்க முடிஞ்சுச்சு. ஓகே, வெளியே போனது உடனே கனி சொல்கிறாங்க, வெளியே போனதுக்கு அப்புறம் தான் நிறைய இது தெரியுது, நிறைய விஷயங்கள் தெரியுது, அப்படிதான் இருக்குது, வெளியே போனதுக்கு அப்புறம் தான் நிறைய தெரியுது அப்படின்றத சொல்லிட்டு இன்னைக்கு ப்ரோமோவாக முடிச்சு விட்றாங்க. விக்கல்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. இது எனக்கு எப்படி தெரியுமா தெரியுது, 2 விஷயம்தான். இது வந்து கம்ப்ளீட்டாக ப்ராங்காக தான் இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. அது சீரியஸாக அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஒரு விஷயத்த விக்கல்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே சொல்லியிருப்பார். என்ன சொன்னார்னா, இதில் கனி வந்து கூட இருக்கிற கனி வந்து என்ன எப்படி சொல்ல போகிறாளோ, சுபிக்ஷா வந்து என்ன சொல்ல போகிறாரோன்ற மாதிரி ஒரு சந்தேகம் வச்சார் அந்த இடத்துல. அப்படி எங்கள் மேலே நீ சந்தேகம் வைக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் இவங்க யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி அப்படி எங்கள் மேலே நீங்கள் சந்தேகம் வைக்கலாமா விக்கல்ஸ், அது ரொம்ப தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி சுபிக்ஷாவும் கனியும் வந்து கொஞ்சம் வெறுப்பேற்றிட்டு அவர் இப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. ஸோ வெறுப்பேற்றாமல் பண்ணியிருந்தனா ஒரு மாதிரி போயிருக்கும். கொஞ்சம் வெறுப்பேற்றிட்டு பண்ணோன்னா கொஞ்சம் எமோஷனல் ஆகும், கொஞ்சம் ஃபீல் பண்ணுவார், அதன் மூலிமா ஏதாவது கிடைக்கும்.
அப்படின்ற மாதிரி தான் பிளானு. ஸோ தே ஆர் அவாய்டிங் இன்டென்ஷன்லி ப்ராங்க். அது கண்டுபிடிக்கிறாரா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். இதுதான் நம்பர் 1 பெர்ஸ்பெக்டிவாக இருக்கும். 2வது, ஏன்னா எனக்கு வெளியே வந்து அவங்க வியானாவை விக்கல்ஸ் டீம் அடிக்கும்போது, எப்படி வியானாவை விக்கல்ஸ் டீம் ட்ரால் பண்ணி போடும்போது அதை ரீஷேர் பண்ணி லைக்லாம் போட்டிருந்தாங்க இவங்க. அப்போது விக்கல்ஸுக்காக வெளியே அவங்க ரீஷேர் பண்ணி லைக் போடுற ஆட்கள் யாருக்கு, வியானாக்கு எதிராக உள்ளே போயிட்டு அவர் எப்படி எதிர்ப்பாங்க அப்படின்றதே எனக்கு இடிக்குது. அந்த ஒரு இதில் தான் இப்படி கொடுக்குறேன். இல்லை சேனல் ஏதாவது பண்ண சொல்லி உள்ளே அமைச்சிருக்காங்களோ, இப்படி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அமைச்சிருக்காங்களான்றதும் புரியல எனக்கு. இது ஒரு பக்கம். அடுத்து மெயின் சம்பவம் வியானாவை வச்சு செய்வாங்கன்னு பார்த்தா அதை வச்சு செய்யாமல் இருக்கிறது தான் எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றதை பார்த்து தெரிஞ்சுப்போம். பாய் கைஸ்.